காதல். என்ன பத்மா, 3 பேருமா வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? தேனை ஊருக்கு அனுப்பலான்னு இருக்க. இப்ப எதுக்கு இந்த முடிவு எடுத்திருக்க? அதான் நீ அப்ப கேட்டப்போ தேன்மொழி தான் இந்த வீட்டு மருமகன்னு உறுதியா சொன்னேனே பத்மா. அப்புறம் என்னாச்சு? எனக்கு அந்த நம்பிக்கை சுத்தமா வரல. நீங்க சொல்லும் போதும் அதை பத்தி பேசும்போதும் நல்லாதான் இருக்கு. ஆனா நடைமுறையில பாக்கும்போது அது நடக்கும்ன்ற நம்பிக்கை சுத்தமா வர மாட்டேங்குதே. என் வார்த்தையில நம்பிக்கை இல்லையா உனக்கு? அதுலயே சந்தேகம் வர அளவுக்கு இங்க நடக்கிற விஷயங்கள் இருக்கே. எதை வச்சு நம்ப சொல்றீங்க? நானும் என் பொண்ணு அமைதியா எங்க வேலையை பார்த்துட்டு இருந்தோம். ஆனா உங்களுக்கும் உங்க ஜமீனுக்கும் ஒரு அவமானம் வருதுன்னு உடனே என்ன கூப்பிட்டு அந்த அவமானத்துல இருந்து தப்பிக்க உன் பொண்ணு என் 2வது பையனுக்கு கட்டி வைக்கிறியான்னு கேட்டீங்க. என்ன பத்மா இது? உங்க குடும்பம் உங்க ஜமீன் பிரிச்சு பேசிட்டு இருக்க. நீ இந்த ஜமீன் வீட்டு மூத்த பொண்ணு, அத மறந்துடாத. அத பத்தில நான் அப்புறம் பேசுறேன். முதல்ல என் மனசுல இருக்கிறத கொட்டி முடிச்சிடுறேன். நீங்க சொல்ற மாதிரி நானும் இந்த குடும்பத்தோட மூத்த பொண்ணுங்கிற முறையில இந்த குடும்பத்துக்கு ஒரு அவமானம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக என் பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு கூட கேட்காம நீங்க கேட்ட உடனே சம்மதிச்சேன். ஆனா இந்த விஷயத்துல ஒரு அம்மாவா நான் தோத்து போயிட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஏன் பத்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் பேச வேண்டியதை பேசி முடிச்சிடுறேன். அப்புறம் எதுவா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. படிச்சுட்டு இருந்த என் பொண்ணோட மனசுல கல்யாண ஆசையை தூண்டி விட்டு அத உடனே அழிச்சு என் பொண்ணோட மனசுக்கு எடுத்த பாவி ஆயிட்டேன். இதுக்கெல்லாம் யாரு காரணம்? நீங்க தான். இங்கதான் எனக்கு சந்தேகமே வருது. நீங்க தான் இப்ப சொன்னீங்களே நீயும் இந்த ஜமீனோட மூத்த பொண்ணுன்னு. அப்படி ஒரு நினைப்பு உங்களுக்கு இருந்திருந்தா என்ன இந்த மாதிரி ஒரு உதவாக்கரைக்கு கட்டி வச்சிருப்பீங்களா? உங்க சொத்து பத்துக்கு நான் பங்குக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவசர அவசரமா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என்ன பாழுங்கிடத்துல தள்ளி விட்டுட்டீங்க. நானும் என்னோட தலையெழுத்து இவ்வளவுதான்னு பொறுத்துக்கிட்டு நான் இந்த மனுஷனோட வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுவே உங்க வயித்துல பிறந்த பொண்ணா இருந்திருந்தா இப்படிதான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்களா? மாற்றாந்தாய் பிள்ளைன்னு தானே எனக்கு இப்படி ஒரு அவசர கோலத்துல ஒரு அலங்குலத்தை கொடுத்தீங்க. சரி, என் வாழ்க்கை தான் இப்படி ஆச்சுன்னா என் பொண்ணுக்காவது ஒரு அந்தஸ்து கிடைக்கும்னு நானும் ஒரு கட்டம் வரைக்கும் நம்பிட்டு தான் இருந்தேன். ஆனா நீங்க என்ன உங்க பொண்ணா நினைக்காத மாதிரி என் பொண்ணையும் நீங்க சொந்த பேத்தியா நினைக்கல. அதனால தானே வேற ஒரு இடத்துக்கு போய் உங்க வயித்து பிள்ளைக்கு பொண்ணு எடுக்க முடிவு பண்ணீங்க. நானும் சரி, நமக்கு தான் அந்த கொடுப்பனை இல்ல. ஏதோ என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கலனாலும் நல்ல படிப்பையாவது ஆண்டவன் கொடுத்திருக்கான். அத வச்சு பொழைச்சுப்பான்னு மனசை தேத்திக்கிட்டேன். ஆனா அந்த படிப்புலயும் மண்ணள்ளி போடுற மாதிரி என் பொண்ணு மனசுல பாதி படிப்புல கல்யாண ஆசையை தூண்டி விட்டு அது ஒரு நாள் கூட இருக்க விடாம உடனே கெடுத்து குட்டிச்சவரு பண்ணி இப்ப அவ தடுமாறி நிக்கிறத பாக்கும்போது ஒரு அம்மாவா என் மனசு துடிச்சு போய் கிடக்கு. நான் தான் உறுதியா சொல்லிட்டேனே, என் வீட்டுக்கு தேன்மொழி தான் மருமகளா உறுதியா வருவான்னு. அப்புறம் என்ன பத்மா? நீங்க சொன்னீங்க. ஆனா உங்க புள்ள அவனுக்கு பிடிச்சது இவதான்னு ஒருத்தைய கூட்டிட்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் சொன்னதோடு மட்டும் நிக்காம அவ வாயாலே சம்மதம்னு சொல்ல வச்சு எல்லாரும் காலையும் விழுந்து ஜோடி ஆசீர்வாதம் வேற வாங்குறாங்க. இவதான் என் பொண்டாட்டின்னு உறுதிப்படுத்துறான். விட்டு அப்பவே தாலி கட்டிருப்பான் போல. அத நிறுத்த அங்க இருந்து யாருமே முடியாதுன்னு சொல்ல முடியாம எல்லாரும் அமைதியா தானே இருந்தீங்க. அத பாக்குறப்போ என் மனசு எவ்வளவு கொதிச்சதுன்னு தெரியுமா? பத்தாததுக்கு உங்களோட அவளை தனியா பேசுறதுக்கு கூப்பிட்டு நீங்களும் சம்மதம்னு சொல்லி அனுப்புனீங்க பாருங்க. அப்பவே எனக்கு முதல் பொறி விழுந்துருச்சு. இருந்தாலும் இத பத்தி உங்ககிட்ட பேசலான்னு வந்தப்போ பூஜை பண்ணிட்டு நீங்க வந்து சொன்ன வார்த்தையை கேட்டு கொஞ்சம் தடுமாறிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் ராத்திரியெல்லாம் தூங்காம யோசிச்சு பார்த்தப்பதான் தெரிஞ்சது நானும் என் குடும்பமும் உங்க சதி வலையில மாட்டிக்கிட்டோன்னு. எங்க நான் உங்க சொத்துல பங்குக்கு வந்துருவேன்றதுக்காக
நீங்க என்னையும் என் குடும்பத்தையும் பழிவாங்க நீங்க இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்க மாட்டீங்களோன்ற சந்தேகம் எனக்கு வலுக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் என்னைக்குமே உன்னை என் வயித்துல பிறந்த பிள்ளையா தான் பாக்குறேன். ஆனா உன் மனசுலதான் நான் ஒரு அம்மாவா இல்ல, ஒரு சித்தியா தான் இருந்திருக்கேன்னு இப்பதான் எனக்கு தெரிய வருது. நீங்க கேட்டப்பவே நான் தெளிவா சொன்னேன். இப்படி ஒரு சூழல்ல என் பொண்ணை கொடுத்தா இந்த பத்மா சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டான்ற பேச்சு வரும்னு. அது மட்டும் இல்லாம இதுல சூர்யாவோட சம்மதமும் இருக்கணும்னு நான் ரொம்ப தெளிவா சொன்னேன். இப்ப சூர்யாவோட மனசுல என்ன இருக்குன்னு தெளிவா தெரிஞ்சு போச்சு. அத எதிர்த்து பேசாம அமைதியா இருந்த உங்க மனசுலயும் என்ன இருக்குன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி எங்களோட மரியாதை இந்த வீட்ல எவ்வளவு இருக்குன்னு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இத பார், நீ குழப்பத்துல பேசிட்டு இருக்க. நான் ஒரு நாளும் உனக்கோ இல்ல என் பேத்திக்கோ எந்த கெடுதலும் நினைக்கவே மாட்டேன். வேண்டாம், இனிமே உங்க பேச்ச கேட்டு நான் கெட்டது மட்டும் இல்லாம என் பொண்ணோட வாழ்க்கையை நான் கெடுக்க விரும்பல. இப்படிப்பட்ட ஒரு கையால் ஆகாதவனுக்கு பொண்டாட்டியா ஆன எனக்கு இதுதான் என் தலையெழுத்துன்னு நினைச்சுக்கிட்டு நாங்க எங்கேயாவது கண்ணும் காணாத இடத்துக்கு போய் கூலி வேலை செஞ்சு பொழைச்சுக்கிறோம். எங்களை விட்டுருங்க. அவசரப்பட்டு முடிவெடுக்காத பத்மா. நீ ஜமீன் குடும்பத்து பொண்ணு. அப்படி போனா அது எல்லாருக்கும் அசிங்கம். ஜமீன் கௌரவத்தையே தூக்கி போட்டுட்டு போறேன்னு உங்க பையன் சொன்ன உடனே அவன் சொன்னது சரின்னு தலையாட்டினீங்க. இப்ப நான் என் வழிய பார்த்துட்டு போறேன்னு சொன்னப்போ உங்க கௌரவம் கெட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறீங்களே தவிர என் பொண்ணு மனசு உடைஞ்சு போய் அவ படிப்பையும் விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு அம்மாவோட அலறல்ல இருக்கிற அர்த்தம் உங்களுக்கு புரியலன்னு நல்லாவே தெரியுது. நாளைக்கு காலையில பொழுது விடியறப்போ நாம இந்த வீட்டை விட்டு வெளியே போறோம். அதுக்கு தயாரா இருந்துக்கோங்க. இனி இந்த ஜமீனுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அத மனசுல வச்சுக்கிட்டு அடுத்த வாழ்க்கையை எப்படி வாழணும்னு முடிவு பண்ணுங்க. வாங்க போலாம். என்னடா ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னாங்க, ஆனா இங்கே வந்து பார்த்தா ஒரே கூட்டமா இருக்கு. இது ஏடா உடம்பா நடந்து போச்சா? அண்டவா என்னை காப்பாத்துற சாமி. ஏப்பா தம்பி, என்ன இங்க கூட்டம்? பெரிய ஜமீன்தாரோட நினைவு தினம் அனுசரிச்சிட்டு இருக்காங்க. நல்லதா போச்சு, என்னை காப்பாத்திட்டா சாமி. வணக்கம் மாப்பிள்ள. வாங்க. வாழும்போது ஒற்றுமையா வாழ்ந்தோம். ஆனா பிரியும்போது மட்டும் என்னை தனியா விட்டுட்டு நீ மட்டும் போயிட்டே நண்பா. ஏன் இந்த ஓர வஞ்சனை? என்ன விடு, இந்த பிள்ளைகளை பார்த்தியா? நீ இல்லாம எப்படி தவிச்சு போயிருக்கு. இவங்களுக்காகவாவது நீ இருந்திருக்கலாமே நண்பா. நீ இல்லாத இந்த உலகத்துல எனக்கு வாழவே பிடிக்கல நண்பா. நீ ஆசைப்பட்டத எப்படியாவது நிறைவேற்றணுக்காக இந்த உசுர கையில புடிச்சு வச்சிட்டு இருக்கேன். இல்லன்னா நான் என்னைக்கு உன்னை தேடி வந்திருப்பேன் நண்பா. உத்தமன், இங்க பாருங்க, நீங்க அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண தேவையில்லை. எங்க அப்பா ஒன்று எங்களை சும்மா விட்டுட்டு போல. ஆஸ்தி அந்தஸ்துன்னு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் போயிருக்காரு. அவரோட ஆசீர்வாதத்தால நாங்க எல்லாருமே நல்லா தான் இருக்கோம். முதல்ல பேச வேண்டிய விஷயத்த பேசிட்டு ஆக வேண்டிய காரியங்களை பார்ப்போம். வாங்க. மொத்த குடும்பமும் குடியிருக்கு. வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு கும்மு வாயிலோ. நம்ம காப்பாத்துறா. சூர்யா மாப்பிள்ள சப்போர்ட்டுக்கு வரைக்கும் நம்ம எதையும் சமாளிக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். சொல்லுங்க, என்ன விஷயம்?
சூர்யா கையல் கல்யாணத்தை ஒரு 10 நாள் தள்ளி பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நல்ல காரியத்தை ஏன் தள்ளி போடணும்? அது முடிவு பண்ண மாதிரியே பண்ணிடலாம்ல. ஐயரே, முதல்ல நாள் குறிச்சப்ப இவ அவசரப்பட்டு கிருஷ்ணபட்சத்துல நாளை குறிச்சிட்டா. அதுவும் இல்லாம பிள்ளையாண்டானோட தோப்பநாட்டிய முன்னாடி வச்சுட்டு அதை கவனிக்காம சுப முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சது ரொம்ப பெரிய தோஷம். அதனாலதான் இவளால குறிச்ச நாள்ல அந்த நல்ல காரியத்தை நடத்த முடியாம தடைப்பட்டு இருக்கு. கருட புராணத்துல தெளிவா சொல்லி இருக்கு, திதி அன்னைக்கு இறந்தவா அவ குடும்பத்தை பார்க்க பூலோகத்துக்கு வருவாளாம். வர்றவா அடுத்த 10 நாள் இவா பண்ற நல்லது கெட்டதுகளை பார்த்து இவாளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவான்னு புராணம் சொல்றது. அப்படி அவ மனசை குளிர வச்சு அவளை நல்லபடியா அனுப்பி வச்சு அவ ஆசீர்வாதத்தோட எந்த நல்ல காரியம் பண்ணாலும் அவ ரொம்ப க்ஷேமமா இருப்பா. அதனாலதான் இறந்து போன ஜமீனுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களை முறையா இந்த 10 நாளும் பண்ணி அவர் மனசை குளிர வச்சு அவ ஆசீர்வாதத்தோட இந்த கல்யாணத்தை நடத்தலாம்னு இவா முடிவு பண்ணியிருக்கா. வேற ஒண்ணுமில்ல. என்னடா இது இப்படி ஆகி போச்சு? இப்போ என்ன, கல்யாணமே இல்லைன்னு சொல்லலைல்ல? கல்யாணத்தை ஒரு 10 நாள் தள்ளி போடலான்னு சொல்லி அம்மா முடிவு பண்ணியிருக்காங்க. அவசரப்பட்டு முடிவு பண்ணதுனால தான் அந்த சோதனையே. எங்களை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன உத்தமன், உங்களுக்கு சம்மதம் தானே? உங்க ஃப்ரெண்டோட ஆசீர்வாதத்தோட நடந்தா நல்லது தானே? பெரியவங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. எனக்கு சம்மதம் தான். என்னாச்சுங்க? என்ன திடீர்னு வர சொன்னாங்க? ஏதாவது பிரச்சனையா? என்னங்க, நீங்க வந்ததுல இருந்து இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? என்னங்க ஆச்சு? என்னதான் சொன்னாங்க சொல்லுங்க. ஆமா, என்னாச்சு? அப்பா, நீங்க இப்படி இருக்கிறத பார்த்தா பயமா இருக்குப்பா. மாப்பிள்ளை வீட்டுல எதுவும் சொன்னாங்களாப்பா? ஏதாவது தப்பா பேசிட்டாங்களா? என்னதான் சொன்னாங்க? சொல்றேம்மா. சூர்யா கையல் கல்யாணத்தை ஒரு 10 நாள் தள்ளி பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். திடீர்னு அப்படி சொல்லவும் எனக்கு ஒன்றும் ஓடலம்மா. ஒருத்தியால போன என் வீட்டு மானம் என் கடைக்குட்டி மகளால் திரும்ப கிடைச்சிரும். அந்த அவமானத்தை சரி பண்ணிடலாம்னு நான் நினைச்சிருந்தேன். அதுலயும் ஒரு தடை வந்துருச்சு. அதான் மனசுக்குள்ள ஒரு பாரமாவே இருக்குமா. அவங்க சொல்லி இருக்கிறதுலயும் ஒரு நியாயம் இருக்குங்க. ஒரு தடவை ஏற்பாடு பண்ண கல்யாணம் நின்னு போனதால அவங்க இந்த முடிவை எடுத்திருக்கலாம். அதுக்கு போய் எதுக்கு கவலைப்படுறீங்க? கவலைப்படாம எப்படி இருக்க முடியும் கல்யாணி? இது என் பொண்ணோட வாழ்க்கை மட்டும் இல்ல, இந்த ஜமீனோட கௌரவம் கூட. கல்யாணத்தை ஒரேடியா அவங்க கேன்சல் பண்ணலையே மாமா. 10 நாள் தள்ளி போட்டிருக்காங்க. இந்த காரணமும் சரியா தானே மாமா இருக்கு? பெரியவர் சிவகுமார் ஜமீனோட வருஷ திதியை முன்னாடி வச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நடத்த மனசு ஒப்பல போல இருக்கு. முதல்ல அவங்க கல்யாணம் ஏற்பாடு பண்ணும்போது இது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா? அப்ப ஏதோ அவசரத்துல யோசிக்க கூட இல்லாம 7 நாள்ல இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டாங்க. கடைசியில ஏதோ ஒரு காரணத்தால சரி காயத்ரி ஓடி போனதால நின்னு போச்சு. அது அவங்களுக்கு சென்டிமெண்டா பாதிச்சிருக்கும். அதனால சொல்லிருக்கலாமா? சரி விடுங்க. இப்ப என்ன, இன்னைக்கு நடக்க இருந்த கல்யாணம் 10 நாள் கழிச்சு நடக்க போகுது, அவ்வளவுதானே. இல்ல மாப்பிள்ள, இது உங்களுக்கே தெரியும்.
இந்த கல்யாணம் பல பிரச்சனைகளுக்கும் குழப்பங்களுக்கு இடையில நடக்கிறதுக்கு திடீர்னு மாப்பிள்ளை வீட்டில் பெரிய குண்டத்துக்கு போடுறாங்க. அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. மாமா உங்களுக்கே தெரியும், சிவகுமார் ஜமீன் வீட்டில் வாக்கு கொடுத்தா கொடுத்த மாதிரி நடந்துக்குவாங்க. அப்புறம் எதுக்கு நீங்க கண்டதை போட்டு குழப்பிக்கிறீங்க? இல்லை மாப்பிள்ள, இந்த கல்யாணம் மட்டும் நடக்காம போச்சுன்னா ஒரு அப்பனா நான் தோத்து போனது மாதிரி ஆயிடும். சும்மா இந்த என் சாமி மனசுல தேவையில்லாத எண்ணத்தை உண்டாக்கி நான் சொன்னேங்கிற ஒரு வார்த்தைக்காக தனக்கு எது விருப்பங்கிறத கூட சொல்லாம உடனே சரிகிட்டு ஒத்துக்கிட்டு அதனால பல அவமானங்களை சந்திச்சு எதையுமே வெளிக்காட்டிக்கிறாம அமைதியா ஒரு சில மாதிரி நின்னுக்கிட்டு இருக்கு. இந்த கல்யாணத்திலையும் ஏதாவது ஒரு குழப்பம் வந்து நின்னுட்டா அது முகத்துல நான் எப்படி மாப்பிள்ள முழிப்பேன்? என்னங்க, என் மனசுக்குள்ள ஒண்ணு தோணுது, நான் அதை சொல்லட்டுமா? என்ன கல்யாணி, உனக்கு என்ன தோணுது? அதையும் சொல்லிடு. இல்லங்க, இதெல்லாம் ஒருவேளை கயலோட நல்லதுக்கு தான் நடக்குதோன்னு தோணுது. என்ன சொல்ற கல்யாணி? நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பேசுறேன்னு புரியல. ஏற்கனவே நான் செம்ம கடுப்புல இருக்கேன். எதையாவது சொல்லி வெறுப்பாக்கி அடி வாங்கிறாத. என்னங்க, கோவப்படாம கொஞ்சம் நான் சொல்றதை கேளுங்க. உங்களுக்கே தெரியும், காயத்ரி இப்படி பண்ணிட்டு போனதுக்கு சின்ன புள்ளை எப்படிங்க பலிக்கடை ஆக்க முடியும்? அவ பாவங்க, அவளுக்கு இன்னும் குழந்தை மனசும் அந்த குறும்பு இன்னும் மாறல. அதுக்குள்ள இந்த பச்சை புள்ளைக்கு இவ்ளோ பெரிய சுமைய கொடுக்கணுமான்னு மனசு குத்திட்டே இருக்குங்க. நீங்க ஆம்பளை, உங்களுக்கு வேணா உங்க கௌரவம் முக்கியமா இருக்கலாம். ஆனா பெத்த எனக்கு என் பிள்ளையோட நிம்மதி தாங்க முக்கியம். கையில பாருங்க, இவ இப்படி ஒன்னும் தெரியாம இடிஞ்சு போய் நிக்கிறத பாக்கும்போது பாவம், இவ எதுக்கு என் வயித்துல வந்து பிறந்தான்னு பெத்த இந்த வயித்துல வலி எடுக்குதுங்க. எனக்கு மட்டும் வருத்தம் இல்லையா கல்யாணி? ஆனா என்ன செய்ய முடியும்? ஏதோ ஒரு தடை. இன்னும் ஒரு 10 நாளா சரியா போகும். கொஞ்சம் பொறுமையா இருப்போம். இப்ப அழுகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. என்னங்க நீங்க, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க இப்படி அடம் பிடிச்சா எப்படி? நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த கல்யாணம் நடக்கணும்னா எந்த தடையும் இல்லாம எப்பவும் நடந்திருக்கணும் இல்ல? ஆனா வரிசையா எவ்வளவு தடை பாருங்க. இப்ப கூட நாம இதை நிறுத்திடலாங்க. இப்ப கூட நாம இதை நிறுத்திடலாங்க. அம்மா சொல்றதா சரின்னு தோணுதுப்பா. நம்ம கௌரவத்துக்காக எதுக்குப்பா ஒரு சின்ன பிள்ளையோட வாழ்க்கைய காவு கொடுக்கணும்? அவ படிக்கட்டும்பா. நாம இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். எனக்கு அதுதான் நல்லதுன்னு தோணுதுப்பா. நாளைக்கு இவ அந்த வீட்டுக்கு போனாலும் அந்த ஜமீன்ல உள்ளவங்க காயத்ரி ஓடி போனதை சொல்லி காட்டி இவளை கட்டாயம் காயப்படுத்துவாங்க. அதை தாங்குற அளவுக்கு பக்குவம் பாவம் நம்ம கையிலுக்கு இல்லப்பா. இந்த கல்யாணம் வேண்டாம்பா. இங்க பாருங்க, இதுக்குத்தான் அன்னைக்கே குடும்பத்தோட செத்து போயிடலன்னு சொன்னேன். என் பிள்ளைக்கு பெரிய இடத்துல எப்படியாவது வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் நான் போராடி இருக்கேன். இது உன் அம்மாவுக்கு அக்காவுக்கு புரியல. ஒரு சம்மதம் எடுத்து அப்பா எல்லாம் செஞ்சேன். நீ என்னம்மா சொல்ற? அப்பா, எனக்கு 17.5 வயசு தானப்பா ஆகுது. மோனிகா திருப்பூருக்கு வேலைக்கு போறதா சொன்னா. நான் அவ கூட 6 மாசம் இருந்துட்டு வரேன்ப்பா. இதை தவிர எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா ஏதோ ஒரு பயம் மட்டும் என் மனசுக்குள்ள இருக்கு. என்ன முடிவெடுக்கணும்னே தெரியல. இந்த கல்யாணம் நின்னா கூட பரவாயில்லன்னு ஒரு பக்கம் தோணுதுப்பா. ஜெகன் அதை சொல்லிட்டு போனதை நீ உண்மையாக்க பார்க்கறியா? போதும் போதும். நீங்க யாரும் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேச வேணாம்.
நான் என்னமோ என்னுடைய சுயநலத்துக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்துக்கன்னு நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்கல்ல? அப்படித்தானே? சரி. அப்பா ஐயோ மாமா அத்தை கவிதா கையல் வாங்க. ஐயோ மாமா என்ன பண்றீங்க? மாமா என்ன பண்றீங்க நீங்க? இறங்கி வாங்க. வாங்க மாமா இறங்குங்க உட்காருங்க. இறங்குங்க. அப்பா இனிமே இந்த மாதிரி தப்பான முடிவெல்லாம் எடுக்காதீங்கப்பா. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன்ப்பா. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. உங்களை சம்மதிக்க வைக்க எனக்கு தெரியாதா? இந்த சம்பந்தம் முடிஞ்சா நான் இழந்த கௌரவமும் இழந்த சொத்தும் என் கைக்கு வந்து சேரும். அதை அடையாம நான் ஓயவே மாட்டேன். திரும்ப வந்து ஊருக்குள்ள இந்த உத்தம ஜமீன் கௌரவமா வேற நட ஓட்டு நடப்பேன். நான் நடக்கிற வரைக்கும் ஓயவே மாட்டேன். அதுக்காக நான் எதையும் இழக்க தயாரா இருக்கேன்.